ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை அடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் கோதுமை பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கடலை பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கட்டி தட்டிடக்கூடாது. நல்லா கலந்து விடுங்க. கட்டி தட்டாமல் கலந்து விடுங்க. எனக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேங்க. தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். பின்ன ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு அப்படி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதில் உள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க. அதையும் அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அதையும் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை மாவில் கலந்துக்குவோமா? வாங்க கலந்துக்கலாம். மாவில் கலந்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கட்டி தட்டிடாமல் கலந்து விடணும். மாவோடு சேர்ந்து வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. வாங்க, நல்லா கலந்து விட்டேன். நான் நல்ல தோசை மாவு பதத்தில் இருக்குது. அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை இந்த தவா முழுவதும் நல்லா தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு நம்மளோட கலந்து வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றலை. நீங்கள் வேணால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டு விடுங்க. திருப்பி அப்படி கொஞ்சம் வேக விடுங்க. வேக விட்டு எடுத்தால் கோதுமை மாவு அடை ரெடிங்க. கோதுமை அடைக்கு நான் தக்காளி சட்னி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.